ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் ரொட்டீன் பார்க்க போகிறோம். எங்களுக்கு மார்னிங் ரொட்டீன் 5:30க்கு ஸ்டார்ட் ஆகும். காலையில் எழுந்திரிச்ச உடனேயுமே நமக்கு மாட்டுக்கு தேவையான வேலைகளை தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கறவை மாடு இருந்துச்சு அப்படின்னா பால் கறக்கணும், அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டோரில் ஊற்றணும், அந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக் பண்ணவே டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மாட்டெல்லாம் நைட்டே நம்ம தீனியெல்லாம் போட்டு ஒரு இடத்துல கட்டியிருப்போம். அந்த இடத்துலையே நம்ம பால் கறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ப்ளேஸாக இல்லை அப்படின்னா, நம்ம அந்த மாட்டுங்களெல்லாம் பிடிச்சி எந்த இடத்துல பால் கறக்கணுமோ அந்த இடத்துல கட்டுற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய கல்லெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல கறக்கிறதுக்கு நமக்கு சரியாக வராது. அதனால் இப்போது இந்த மாட்டை நான் பிடிச்சிட்டு போயிட்டு ஷெட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல கட்ட போகிறேன். அங்கே தான் பால் கறக்கிறதுக்கு சரியாக இருக்கும். கன்றுக்குட்டியுமே அதுக்கு பக்கத்தில் ஆட்டெல்லாம் நம்ம விடுறதுக்காக ஒரு கம்பி வேலை அமைச்சிருக்கோம். இதுக்குள்ளே ஆடு நின்றுக்கும். நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பிடிச்சி கட்டெல்லாம் தேவையில்லை. தீனி கொண்டு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அதுவே அந்த தீனியெல்லாம் சாப்பிட்டுக்கும். ஈவினிங் டைமில் மட்டும் நம்ம தீவனம் வயலில் வச்சுருப்போம், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா அதுவே மேய்ஞ்சிக்கும். அதுக்கப்புறம் கொண்டு வந்து இந்த ஷெட்லேயே அடைச்சிடலாம், இந்த கம்பி வலைக்குள்ளே. ஸோ கன்றுக்குட்டியுமே இந்த கம்பி வலைக்குள்ளே தான் கட்டி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா வெளியில் கட்டினா நாய்ங்கள்லாம் வந்து கடிச்சிரும், ரொம்ப சின்ன கன்றுக்குட்டியாக இருக்கிறதால. அதனால் இங்கே கட்டிட்டு பால் கறக்கிற டைமுக்கு மட்டும் அவுத்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பால் குடிச்சிக்கும். அதன் பிறகு நம்ம பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னும் பால் கறக்கலாம் ஆரம்பிக்கலைங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அது பழக்கமாக படுத்திக்கல. ஏன்னா பால் கறக்கும்போது ரொம்பவே கை வலியாக தான் இருக்கும். ஸோ இப்போ அம்மா தான் பால் கறக்குறாங்க. நானும் பால் கறக்க கற்றுக்கணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வீட்லேயுமே கற்றுக்கோ, நாங்கள் இல்லாத டைமில் வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டோம் அப்படின்னா நீ கறக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நானும் கூடிய சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்றது இருக்கேன். அதன் பிறகு இந்த கன்றுக்குட்டியை நம்ம வேறு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு கட்டணும், அதாவது மேய்ச்சலுக்காக கட்டணும். இந்த இடத்துல நைட்டு கட்டியிருந்தோம். ஸோ இந்த கன்றுக்குட்டியை தண்ணி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு மேயிற மாதிரி வயலில் கொண்டு போய் நான் கட்ட போகிறேன். இப்போது பாலெல்லாம் கறந்து முடிச்சுட்டு தொட்டியில் வந்து நம்ம மாட்டை கட்டிடலாம். தீவனம் புல்லட்டுன்னு ஒன்று இருக்கும் குட்டி குட்டியாக, அது நம்ம கழனி தண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தொட்டியில் ஊற்றினோம் அப்படின்னா அந்த மாடு குடிச்சிக்கும். பாப்பா கீழே இறங்க ட்ரை பண்ணுறாங்க, மாடு ஆடெல்லாம் பார்க்கணும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்படியே அவங்கள கொஞ்சம் கேப்சர் பண்ணேன். அதன் பிறகு வீட்டுக்கு தேவையான பால் டீ போடுறதுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு வாளியில் ஊற்றி வச்சுருக்காங்க. இதை நான் ஸ்டோருக்கு ஊற்ற எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம ஸ்டோரில் போயிட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னா 1 லிட்டர் 40 ரூபீஸ் சம்திங்க்கு எடுத்துப்பாங்க. மார்னிங்கும் ஈவினிங்கும் இதை வந்து நம்ம பால் ஸ்டோரில் ஊற்றுறது ரொட்டீனாக செய்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சித்தி வீட்டுக்கு அம்மா போகியிருந்தாங்க. அப்போ பலாப்பழம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த பலாப்பழத்தை வந்து பூரி எடுத்து ஒரு பிளேட்டில் சுளையெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சீசனில் நமக்கு பலாப்பழம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.